இந்தியாவின் சிந்தூர் பதிலடி தாக்குதல்களும் இதிலே இருக்கக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகளும். பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளையும் பயங்கரவாத தளபதிகளையும் பயங்கரவாத முகாம்களையும் தட்டி தூக்கிய இந்தியாவுக்கு ஏன் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை மேற்கொண்ட 6 பயங்கரவாதிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை? பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் பயங்கரவாத தளங்களுக்கு எதிராகவும் மேற்கொள்ளப்பட்ட சிந்தூர் பதிலடி தாக்குதல்கள் எவ்வாறு இந்தியா பாகிஸ்தான் போராக மாறியது? போலி செய்திகளினால் நிரம்பி வழியும் இந்தியா பாகிஸ்தான் மோதல். இந்த போலி செய்திகளில் வெற்றி பெற்றிருப்பது இந்தியாவா பாகிஸ்தானா? தற்போது இந்தியா பாகிஸ்தான் மோதலில் எவ்வாறான நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன? பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கான பதிலடிகள் பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் என்றும் இந்த பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பாகிஸ்தானிய ராணுவத்திற்கு தகுந்த பாடம் கற்பிக்கப்படும் என்றும் இந்திய தலைமைகள் தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். இதற்கு முன்பும் இந்தியாவின் கட்டுப்பாட்டிற்கு கீழால் இருக்கக்கூடிய காஷ்மீர் பிரதேசத்திலே பல பயங்கரவாத தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை போன்றே புல்வாமா பயங்கரவாத தாக்குதலும் நடைபெற்றிருந்தது. மேலும் இந்த புல்வாமா பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவினுடைய ராணுவம் அதற்கான பதிலடி தாக்குதல்களை வழங்கியிருந்தது. பாகிஸ்தானின் பலகோட் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாமை இலக்கு வைத்து இந்தியாவினுடைய ராணுவம் பதிலடி தாக்குதல்களை வழங்கியிருந்தது. பயங்கரவாத தாக்குதலுக்கான பதிலடியாகவே இவை அமைந்திருந்தன. இதே போன்று தற்போது பஹல்காம் பிரதேசத்திலே நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கும் பதிலடிகளை வழங்குவதற்கான எல்லாவிதமான உரிமையும் இந்தியாவுக்கு காணப்படுகின்றது. இந்த பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்டவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய எல்லாவிதமான உரிமையும் இந்தியாவுக்கு காணப்படுகின்றது. மேலும் இந்த பயங்கரவாத தாக்குதலோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் அவர்களுக்கான தண்டனைகளை வழங்குவதற்கும் எல்லாவிதமான உரிமையும் இந்தியாவுக்கு காணப்படுகின்றது. ஆனால் இந்த பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றதிலிருந்து பயங்கரவாதிகளுக்கு எதிராக பதிலடி தாக்குதல்களை நாங்கள் மேற்கொள்வோம் என்று மாத்திரம் இந்தியா குறிப்பிடவில்லை. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பான பயங்கரவாத குழுவை மாத்திரம் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம் என இந்தியா குறிப்பிடவில்லை. இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தானிய ராணுவத்திற்கும் தகுந்த பாடத்தினை நாங்கள் கற்பிப்போம் என்று இந்திய தலைமைகள் தெரிவித்தார்கள். அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானிய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பிரதேசமான POK பிரதேசத்தையும் முழுமையாக கைப்பற்ற போவதாகவும் இந்திய தலைமைகளும் இந்திய அதிகாரிகளும் இந்திய ஊடகங்களும் மிகப்பெரிய பிரச்சாரங்களையும் மேற்கொண்டிருந்தன. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்று முதல் 3 தினங்களுக்குள் இந்திய ஊடகங்களினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் முழுமையாக தொகுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் இவற்றினை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்று முதல் வாரத்திலே பாகிஸ்தானுக்கு எதிராகவும் பாகிஸ்தானிய ராணுவத்திற்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்ள போவதாகவும் POK பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்ற போவதாகவும் இந்தியா முழுவதும் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அத்தோடு இது ஒரு வெறும் பிரச்சாரமாக மாத்திரம் இருக்கவில்லை. பாகிஸ்தானிய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பிரதேசத்தினை கைப்பற்ற வேண்டும் என்பது இந்தியாவினுடைய கனவு திட்டமாகும். மேலும் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இந்தியாவுக்கு முழுமையான ஆதரவையும் வழங்கினார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த POK பிரதேசத்தினை இந்தியா முழுமையாக கைப்பற்றிக் கொள்வது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் மிக முக்கியமானதாகும். POK பிரதேசத்தினை கைப்பற்றுவது இந்தியாவை விட அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஏன் முக்கியமானது என்பது தொடர்பாக முன்னைய காணொளியில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் பாகிஸ்தானிய ராணுவத்திற்கு எதிராகவும் இந்தியா தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு பயப்படுகின்றது. POK பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இந்தியாவினுடைய தலைமைகள் பயப்படுகின்றார்கள் என்பதனையும் முன்னைய காணொளியில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். என்னுடைய முன்னைய காணொளியை முழுமையாக பார்வையிட்டவர்கள் இவை தொடர்பாக தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். எனவே தற்போது இந்தியா மேற்கொண்டிருக்கக்கூடிய சிந்தூர் பதிலடி தாக்குதல்கள் பாகிஸ்தானிய ராணுவத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் அல்ல. POK பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலும் அல்ல. நேரடியாக பாகிஸ்தானிய ராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் POK பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றுவதற்கும் தாக்குதல்களை மேற்கொள்ள இந்திய தலைமைகள் பயப்பட்டதன் காரணத்தினால் தான் சிந்தூர் பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. கடந்த 7ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தானிய ராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. பாகிஸ்தானிய ஆக்கிரமிப்பு
பிரதேசத்திலும் பாகிஸ்தானி எல்லை பிரதேசங்களிலும் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் பயங்கரவாத முகாம்களுக்கு எதிராகவுமே தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு முழுமையான ஆதரவை வழங்கியிருக்கக்கூடிய பாகிஸ்தானிய ராணுவத்திற்கு சிறந்த பாடத்தினை கற்பிப்போம் என்றும் POK பிரதேசத்தினையும் நாங்கள் முழுமையாக கைப்பற்றிக் கொள்வோம் என்றும் இந்திய தலைமைகளும் இந்திய ஊடகங்களும் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தாலும் நாங்கள் போரை விரும்பவில்லை, விரிவாக்கத்தினை விரும்பவில்லை. பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் பயங்கரவாத முகாம்களுக்கு எதிராகவும் மாத்திரமே நாங்கள் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம் என கூறி சிந்தூர் பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடிகளை வழங்குவதற்கான எல்லா விதமான உரிமையும் இந்தியாவுக்கு காணப்படுகின்றது. இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. ஆனால் இங்கு சில முக்கியமான பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அதாவது இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், இந்தியாவின் மிகைப்படுத்தலும் மிகைப்படுத்தப்பட்ட அறிக்கைகளும் அவற்றை பயன்படுத்தி இந்தியாவினுடைய அரசாங்க உள்நாட்டு லாபங்களை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்ததும், பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை மேற்கொண்ட முக்கியமான 6 பயங்கரவாதிகளை கைது செய்யாததும் ஆகும். இந்தியா உண்மையில் மோதலை விரும்பவில்லை என்றால், பாகிஸ்தானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க விரும்பவில்லை என்றால், போரினுடைய விரிவாக்கத்தினை விரும்பவில்லை என்றால், பாகிஸ்தானிய ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள விரும்பவில்லை என்றால், POK பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கு விரும்பவில்லை என்றால், குறித்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக சர்வதேச விசாரணைகளுக்கு உடன்பட்டிருக்க வேண்டும். நாங்கள் இந்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக சர்வதேச விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பினை வழங்குகின்றோம், சர்வதேச விசாரணைகளுக்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என பாகிஸ்தான் அறிவித்ததும் இந்தியாவும் இதற்கு உடன்பட்டிருக்க வேண்டும். உண்மையிலேயே இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரான போரை விரும்பவில்லை என்றால், போரினுடைய விரிவாக்கத்தினை விரும்பவில்லை என்றால், சர்வதேச விசாரணைகளுக்கு உடன்பட்டிருக்க வேண்டும். அல்லது ஆரம்பத்திலேயே இந்தியாவினுடைய அரசானது நாங்கள் பயங்கரவாதிகளுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை தான் மேற்கொள்வோம் என வெளிப்படையாக தெரிவித்திருக்க வேண்டும். பாகிஸ்தானுக்கு எதிராகவோ பாகிஸ்தானி ராணுவத்திற்கு எதிராகவோ நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்ள விரும்பவில்லை. எங்களுடைய நாட்டிற்குள்ளே புகுந்து பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்ட பயங்கரவாதிகளுக்கு எதிராக மாத்திரமே நாங்கள் இந்த பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ள போகின்றோம். இந்த தாக்குதல்கள் மூலமாக நாங்கள் விரிவாக்கத்தினை விரும்பவில்லை, போரை விரும்பவில்லை என இந்தியா ஆரம்பத்திலேயே தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் இந்தியா இவ்வாறான விடயங்களை செய்யவில்லை. அதிலும் குறிப்பாக பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய குறித்த தாக்குதலை மேற்கொண்ட 6 பயங்கரவாதிகளை இந்தியா கைது செய்யவே இல்லை. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்று 10 நாட்களுக்கு பிறகு இந்த பயங்கரவாத தாக்குதலை மேற்கொண்ட பயங்கரவாதிகள் தப்பி ஓடிவிட்டார்கள் என இந்தியா அறிவித்தது. கடந்த 7ஆம் தேதி இந்தியாவினுடைய ராணுவம் சிந்தூர் பதிலடி தாக்குதலின் மூலமாக பாகிஸ்தானி ஆக்கிரமிப்பு பிரதேசத்திலும் பாகிஸ்தானினுடைய பிரதேசங்களிலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பயங்கரவாத பயங்கரவாத தளபதிகளையும் பயங்கரவாத முகாம்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே முக்கியமான பயங்கரவாத தளபதிகளை இந்தியா தட்டி தூக்கி இருந்தது. இவ்வாறு பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பயங்கரவாத தளபதிகளை தட்டி தூக்குவதற்கு திறன்களை கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ராணுவத்தினால் ஏன் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை மேற்கொண்ட முக்கியமான 6 பயங்கரவாதிகளை தட்டி தூக்க முடியவில்லை என்கின்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. 1999ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய உளவு பிரிவினால் விடுவிக்கப்பட்ட முக்கியமான பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகளை சரியாக குறிவைத்து தட்டி தூக்கிய இந்திய ராணுவத்தினால் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு இந்தியாவிலிருந்து தப்பித்து பாகிஸ்தானுக்குள்ளே சென்ற பயங்கரவாதிகளை ஏன் முழுமையாக தட்டி தூக்க முடியவில்லை என்கின்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. ஒரு பயங்கரவாத தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு 24 மணித்தியாலங்களுக்குள் ஒட்டுமொத்த பிரதேசத்தையும் சுற்றி வளைத்து பயங்கரவாதிகளை கண்டுபிடிக்க முடியுமான எல்லா விதமான திறன்களும் இந்தியாவுடைய அரசை ராணுவத்திடம் காணப்படுகின்றது. எனவே இந்த திறன்கள் அனைத்தையும் வைத்துக் கொண்டு ஏன் ஒரு வாரங்களுக்கு மேலாக இந்த 6 பயங்கரவாதிகளையும் இந்தியாவினுடைய அரசை ராணுவத்தினால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்கின்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாகும். தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் மோதலில் அடுத்த மிக முக்கியமான பிரச்சனையாகவும் இதுதான் காணப்படுகின்றது. ஒருவேளை இந்த 6 பயங்கரவாதிகளையும் இந்திய ராணுவம் முழுமையாக கைப்பற்றி அவர்களை தூக்கிலிட்டிருந்தால் தற்போதைய மோதல்களும் விரிவடைந்திருக்காது. எனவே இவ்வாறு பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை மேற்கொண்ட முக்கியமான 6 பயங்கரவாதிகளை கைது செய்யாமல் நாங்கள் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு எதிராகவும் பாகிஸ்தானி ராணுவத்திற்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்ள போகின்றோம், POK பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை மேற்கொள்ள போகின்றோம் என ஒட்டுமொத்த பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு விட்டு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 2 மசூதிகளையும் பயங்கரவாத முகாம்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார் அந்த தாக்குதலை ஒரு பொழுதும் பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கான பதிலடி தாக்குதலாக பார்க்காது. பாகிஸ்தானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாகவே பார்க்கும். பாகிஸ்தானினுடைய இறையாண்மையை மீறக்கூடிய தாக்குதலாகவே பார்க்கும். இந்தியாவின் மிகைப்படுத்தலாலும் மிகைப்படுத்தப்பட்ட அறிக்கைகளினாலும் மிகைப்படுத்தப்பட்ட ஊடக பிரச்சாரங்களினாலும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான பதிலடி தாக்குதலானது பாகிஸ்தானுக்கு எதிரான பதிலடி தாக்குதலாகவே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது.
இந்தியாவுக்கு மட்டும் தான் கௌரவம் இருக்கின்றது, தன்மானம் இருக்கின்றது என்று நினைப்பது முட்டாள்தனமாகும். பாகிஸ்தானும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நாடாகவே இருக்கின்றது. பாகிஸ்தானுக்கும் சுய கௌரவமும் தன்மானமும் நிறையவே காணப்படுகின்றன. எனவே ஒரு நாட்டை நாங்களே ப்ரொவோக் செய்துவிட்டு, அந்த நாட்டினை தூண்டிவிட்டு, அந்த நாட்டின் கௌரவத்தையும் தன்மானத்தையும் கேள்விக்குட்படுத்திவிட்டு, நாங்கள் போரை விரும்பவில்லை, விரிவாக்கத்தினை விரும்பவில்லை என்று கூறுவது களத்தினுடைய யதார்த்தத்தையே முழுமையாக மாற்றிவிடும். இதனால் தான் பயங்கரவாதிகளுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்ட இந்தியாவினுடைய சிந்தூர் தாக்குதல்கள் பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலாகவும், பாகிஸ்தானிய இறையாண்மையை பாதிக்கக்கூடிய தாக்குதலாகவும் பாகிஸ்தானிய தலைமைகளினால் அடையாளப்படுத்தப்பட்டது. அத்தோடு இந்தியாவினுடைய அரசானது இந்த மிகைப்படுத்தல்களையும், மிகைப்படுத்தப்பட்ட அறிக்கைகளையும், மிகைப்படுத்தப்பட்ட பிரச்சாரங்களையும் தங்களுடைய உள்நாட்டு அரசியலுக்காக எவ்வாறு பயன்படுத்திக் கொண்டார்களோ, அதே போன்று பாகிஸ்தானும் நிச்சயமாக இந்த நிகழ்வுகளை அவர்களுடைய உள்நாட்டு அரசியலுக்காக பயன்படுத்திக் கொள்வார்கள். எனவே இந்த காரணங்களினால் பயங்கரவாதிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட சிந்தூர் பதிலடி தாக்குதலுக்கு நாங்கள் நிச்சயமாக பதிலடி தாக்குதல்களை வழங்க வேண்டும் என பாகிஸ்தானிய தலைமைகளும் முடிவெடுத்தார்கள். பாகிஸ்தானினுடைய கௌரவத்தினை விற்றுக் கொடுக்க கூடாது, பாகிஸ்தானினுடைய தன்மானத்தினை விற்றுக் கொடுக்க கூடாது, இந்தியாவினுடைய தூண்டல்களுக்கு நாங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது என பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என பாகிஸ்தானிய தலைமைகளும் இராணுவ தலைமைகளும் தீர்மானித்தார்கள். இந்த இடத்திலே பாகிஸ்தான் அல்லாமல் ரஷ்யாவோ, சீனாவோ அல்லது அமெரிக்காவோ இருந்திருந்தாலும் இதே முடிவுகளை தான் எடுத்திருப்பார்கள். ஒவ்வொரு நாடுகளுக்கும் அவர்களுடைய நாட்டின் கௌரவமே மிக முக்கியமானதாகும். அவர்களுடைய உள்நாட்டு அரசியலை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த நாட்டு தலைமைகளும் இராணுவமும் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். எனவே இந்த புள்ளியில் தான் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நேரடி மோதலாக மாறியுள்ளது. எனவே தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் மோதலினுடைய மைய கருத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பயங்கரவாத தாக்குதலுக்கான பதிலடியிலிருந்து எவ்வாறு இரண்டு நாடுகளின் கௌரவ பிரச்சனையாக இது மாறியுள்ளது என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவினுடைய சிந்தூர் பதிலடி தாக்குதலில் 30 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 60க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த சிந்தூர் பதிலடி தாக்குதல்களின் போது பாகிஸ்தானிய இராணுவம் பாகிஸ்தானிய வான்பரப்பிற்குள்ளே நுழைந்த இந்தியாவினுடைய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்கான தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்களில் இந்தியாவினுடைய 5 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக பாகிஸ்தானிய தரப்பினர் அறிவித்தார்கள். இந்தியாவின் 3 ரஃபேல் போர் விமானங்களும், ஒரு Su-30 மற்றும் ஒரு மிக் போர் விமானங்களும் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் சர்வதேச ஊடகங்களான CNN மற்றும் BBC ஊடகங்கள் 3 ரஃபேல் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தகவல்களை வெளியிட்டிருந்தார்கள். பிரான்சினுடைய அதிகாரிகளும் இவற்றினை உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் CNN ஊடகமும் BBC ஊடகமும் செய்திகளை வெளியிட்டிருந்தது. நேற்றைக்கு முன்தினம் கூட இவை தொடர்பான முழுமையான அறிக்கைகளையும் BBC ஊடகம் வெளியிட்டிருந்தது. அத்தோடு இந்தியாவின் குறித்த போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தி விட்டதா என இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இதன்போது இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். சரியான நேரம் வரும்போது சரியான சந்தர்ப்பத்தில் முழுமையான ஆதாரங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம் என தெரிவித்திருந்தார். இந்தியாவினுடைய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படவில்லை என அவர் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கவில்லை. மேலும் BBC மற்றும் CNN போன்ற ஊடகங்கள் போலியான செய்திகளை வெளியிடுவதாகவும் இந்திய ஊடகங்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தன. இதைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானின் 2 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. ஆனால் பாகிஸ்தானிய தரப்பினர் இவற்றினை முழுமையாக மறுத்துவிட்டார்கள். அத்தோடு இந்த பயங்கரவாதிகளுக்கு எதிரான சிந்தூர் பதிலடியானது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான கௌரவ மோதலாக மாறியதற்கு பிறகு பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு அடுத்த கட்ட பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஆரம்பித்தது. இதற்கமைவாக பூஞ்ச் எல்லை பிரதேசத்திலே பாகிஸ்தானிய இராணுவம் பீரங்கி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீடுகள், வாகனங்கள், பாடசாலைகளை இலக்கு வைத்தும் பாகிஸ்தானிய இராணுவம் இந்த பீரங்கி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே ஒரு இராணுவ சிப்பாய் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 30க்கும் அதிகமான பொதுமக்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பாகிஸ்தானிலே 2 மசூதிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பதிலடி வழங்கும் முகமாகத்தான் இந்த பீரங்கி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பாகிஸ்தானிய ஊடகங்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தன. இதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் அம்ரித்சர் பிரதேசத்தில் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருப்பதாக இந்திய தரப்பினர் அறிவித்தார்கள். மேலும் இந்த ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் நாங்கள் முழுமையாக சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்றும் இந்திய தரப்பினர் அறிவித்தார்கள். அதே நேரம் குறித்த தாக்குதலை நாங்கள் தான் மேற்கொண்டோம் என பாகிஸ்தானிய ராணுவம் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளவில்லை. இதைத் தொடர்ந்து இந்தியாவுடைய ராணுவ ஊடக பேச்சாளர்கள் சில அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். நாங்கள் போரை விரும்பவில்லை, மோதலுடைய விரிவாக்கத்தினை விரும்பவில்லை. ஆனால் பாகிஸ்தான் மோதலை விரிவாக்கினால் அதற்கான அடுத்த கட்ட பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும்
இந்தியாவினுடைய இராணுவ ஊடக பேச்சாளர்கள் அறிவித்தார்கள். இதற்கமைவாக பாகிஸ்தானின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக பாகிஸ்தானுக்குள்ளே 25க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். பாகிஸ்தானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பாகிஸ்தானிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய தரப்பினர் அறிவித்தார்கள். அதே நேரம் இந்தியாவினால் ஏவப்பட்ட 25க்கும் அதிகமான ட்ரோன்களை நாங்கள் சுட்டு வீழ்த்திவிட்டோம் என்றும் ஒரே ஒரு ட்ரோன் மாத்திரமே இராணுவ கட்டளை தளத்தில் தாக்கத்தினை ஏற்படுத்தியுள்ளது என்றும் பாகிஸ்தானிய தரப்பினர் தெரிவித்தார்கள். மேலும் குறித்த தாக்குதலுக்கு இந்தியாவானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய உற்பத்தி ட்ரோன்களையே பயன்படுத்தி இருந்ததும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து இந்த தாக்குதல்களை தொடர்ந்து பாகிஸ்தானினுடைய இராணுவ ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். உங்களுடைய அமைப்புகள் பலமுள்ளதாக இருந்திருந்தால் உங்களுடைய போர் விமானங்கள் வீழ்ந்திருக்காது. பாகிஸ்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்தில் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளும். இந்த சந்தர்ப்பத்திலே இந்திய ஊடகங்களினால் போலி பிரச்சாரங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த தாக்குதல் ஒட்டுமொத்த சர்வதேசத்தினாலும் பார்க்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாக்குதலாகவே அமைந்திருக்கும் என பாகிஸ்தானினுடைய இராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானும் இந்தியாவும் லைன் ஆஃப் கண்ட்ரோல் பிரதேசத்திலே மாறி மாறி ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டார்கள். அத்தோடு லைன் ஆஃப் கண்ட்ரோல் பிரதேசத்திலே இந்தியாவின் பீரங்கி தாக்குதல்களினால் 5 பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் 10க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் பாகிஸ்தானிய தரப்பினர் அறிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காஷ்மீரின் 36 புள்ளிகளை இலக்கு வைத்தும் சில முக்கியமான விமான கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் பாகிஸ்தான் 30க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த ட்ரோன் தாக்குதலின் போது ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் சில வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் துருக்கியினுடைய ட்ரோன்களையே பயன்படுத்தி உள்ளது என்றும் இந்தியாவினுடைய இராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே பாகிஸ்தானினுடைய கராச்சி துறைமுகத்தினை முழுமையாக தரைமட்டமாக்கி விட்டதாகவும் கராச்சி துறைமுகமானது பற்றி எறிவதாகவும் இந்திய ஊடகங்கள் பிரச்சாரங்களை ஆரம்பித்திருந்தன. ஆனால் கராச்சி துறைமுகத்தில் எந்தவிதமான தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை. இதனை பாகிஸ்தானிய தரப்பினர் முழுமையாக உறுதிப்படுத்தி இருந்தார்கள். மேலும் இந்திய ஊடகங்களுடைய இந்த போலி செய்திகள் சர்வதேச மட்டத்தில் மிகப்பெரிய கேளிக்கையாகவும் மாற்றப்பட்டிருந்தது. உண்மையில் தற்போது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மோதலானது யுத்த களத்தை விட ஊடகங்களிலேயே அதிகமாக நடைபெற்று வருகின்றது. மேலும் இந்திய ஊடகங்களுடைய செய்திகள் தொடர்பாக சில இந்திய ஊடகவியலாளர்களை இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். ஊடகங்கள் வாயிலாக மேற்கொள்ளப்படும் இந்த போலி பிரச்சாரங்களும் போலி தகவல்களும் ஒரு முட்டாள்தனமான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது என்றும் இந்தியாவுடைய சில ஊடகவியலாளர்கள் கருத்துக்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தார்கள். அதே நேரம் பாகிஸ்தானிய ஊடகங்களும் உண்மையான செய்திகளைத்தான் வெளியிடுகின்றது என்று நான் கூற வரவில்லை. இந்தியாவுக்கு போட்டியாக பாகிஸ்தானிய ஊடகங்களும் பல போலி பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இருப்பினும் ஒப்பீட்டளவிலே இந்த போலி பிரச்சாரங்களில் யார் வெற்றி பெறுவார் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அத்தோடு அடுத்தடுத்த காணொளிகளில் இந்தியா பாகிஸ்தான் தொடர்பான அடுத்த கட்ட விவரங்களை தொடர்ச்சியாக பதிவிடுவதற்கு நான் முயற்சி செய்கின்றேன். எனவே தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.